திருநாமத்தில் ஒரே ஒரு திருநாமம் எப்படி ஒரு குடும்பத்துக்கே உணவளித்தது என்று இந்த ஒரு கதையில பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். அவருக்கு 16 குழந்தைகள். ஆனால் அவருக்கு ஒரு தொழிலும் தெரியாது, வேதமும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவர் தினமும் ஸ்ரீரங்கத்து கோயிலில் பிரசாதங்கள் விநியோகம் பண்றச்ச வந்து அவருக்கு மட்டும் இல்லாமல் அவரோட 16 குழந்தைகளுக்கும் வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு போவார். ஒரு நாள் அங்கே பணி செய்யவர்கள் கோபத்துடன் பிரசாதம் கிடைப்பதே அறிந்து அது ஒரு பருக்க கிடைச்சா கூட அனைவரும் மகிழ்வார்கள். நீ என்னடானா உனக்கு மட்டும் இல்லாமல் அவரோட 16 குழந்தைகளுக்கும் வேணும் என்று கேட்கிறாய் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ராமானுஜர் அங்கே வந்தார். என்ன இந்த சத்தம் அப்படின்னு கேட்டார். அப்ப இங்கே பணி செய்யவர்கள், சுவாமி இவருக்கு மட்டும் இல்லாமல் அவரோட 16 குழந்தைகளுக்கும் பிரசாதம் வேணும்னு கேட்கிறார் சுவாமி அப்படின்னு சொன்னார். உடனே ராமானுஜர் அவரை தனியாக கூப்பிட்டு சென்று, உனக்கு என்ன தெரியும், ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிடலால அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஏழை பிராமணன், சுவாமி எனக்கு ஒன்றும் தொழிலும் தெரியாது, வேதமும் தெரியாது, பிரபந்தங்கள் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு 4-5 தெரியும் அப்படின்னு சொன்னார். உடனே ராமானுஜர், சரி அந்த 4-5 நாமங்களை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஏழை பிராமணன் விஸ்வம் விஷ்ணுர்வ சத்காரோ அப்படின்னு ஆரம்பிச்சு பூதபிரத் வரைக்கும் சொல்லி நிறுத்திடுறாரு. சுவாமி எனக்கு இவ்வளோதான் சுவாமி தெரியும் அப்படின்னு சொன்னார். உடனே ராமானுஜர், நீ இந்த பூதபிரத் அந்த திருநாமத்தை விடாமல் ஜபித்து கொண்டு வா, பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவா, நீங்க வரணும் கூட இல்லை, நீ தினமும் விடாமல் ஜபித்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அன்னையிலிருந்து அந்த ஏழை பிராமணனை கோயிலில் காணவில்லை. ஒரு நாள் ராமானுஜர் உங்கள் பணி செய்யும் நபர்களிடம், ஒரு ஏழை பிராமணன் வருவாரு, அந்த மனுஷன் ஏன் இப்பெல்லாம் வரதில்லை அப்படின்னு கேட்டார். அதுக்கு அங்கே பணி செய்யும் நபர்கள், சுவாமி நீங்கள் சொன்னதிலிருந்து அவர் இங்கே வரதில்லை சுவாமி அப்படின்னு சொன்னார். உடனே ராமானுஜர், சரி அவரை தேடி செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அங்கே பணி செய்யும் நபர்கள் அவரை கொள்ளிடம் அக்கறையில் ஒரு மரத்தடியில் பார்த்தார்கள். அப்ப ராமானுஜர் அங்கே வந்தார். அப்போ பார்த்தா அவரோட 16 குழந்தைகளும் நல்லா புஷ்டியா வளர்ந்துருக்காங்க. உடனே ராமானுஜர் அவரிடம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்பெல்லாம் கோயிலுக்கு வரதில்லை அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஏழை பிராமணன், சுவாமி நீங்க சொன்னதிலிருந்து அந்த சிறுவன் தினமும் 2 பொழுதும் உணவு கொடுக்கிறான் சுவாமி, அதுவும் மிக சத்தான உணவு கொடுக்கிறான் சுவாமி அப்படின்னு சொன்னார். உடனே ராமானுஜர், சிறுவனா, யார் அந்த சிறுவன், என்ன சத்தான உணவு கொடுக்கிறான் அப்படின்னு கேட்டார். அந்த ஏழை பிராமணன் அழகிய மணவாளர் ராமானுஜதாசன் என்ற பேர் போன்ற பையன் சுவாமி அப்படின்னு சொன்னார். உடனே ராமானுஜருக்கு புரிந்து விட்டது இங்கே யார் வந்தது என்று. சரி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டார். அந்த ஏழை பிராமணன், சுவாமி நீங்க சொன்னதிலிருந்து நான் பூதபிரத் அந்த திருநாமத்தை விடாமல் ஜபித்து கொண்டு வருகிறேன், அவ்வளவுதான் சுவாமி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே ராமானுஜர், பூதபிரத் அந்த திருநாமத்தோட அர்த்தம் உனக்கு தெரியுமா, உலகத்துக்கே படியளப்பவன் என்ற அர்த்தம். இதை நீ சொல்றச்ச பெருமாளே வந்து உனக்கு கொண்டு கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். இந்த கதையில